தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். உதயநிதி சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது பல தாக்குதல்களை தன்னுடைய முதுகிலே பல கிலோ குப்பைகளை வைத்துக்கொண்டு தந்தை மீது குப்பை, தாத்தா மீது குப்பை, குப்பை மனிதர்கள் கருணாநிதி குடும்பம். செங்கல்பட்டில் ஒரு அம்மையார் கணவனை தேடுகிறார் என்று சொல்லுகிறார். அப்பா எங்கே என்று ஒரு கூட்டம் தேடுகிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான் உதயநிதி அவர்களே, உங்கள் தாத்தா கருணாநிதி நாடக நடிகர் நல்லதம்பியினுடைய மனைவியை, கனிமொழியின் தாயார் தர்மாம்பாளை, ஒரு குடும்பத்தை பிரித்து கணவரிடமிருந்து மனைவியை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியாக்கியவர் கயவன் கருணாநிதி, கல்வன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தவன் கருணாநிதி. எஸ்எஸ்ஆருடைய குடும்பம் விஜயகுமாரியை பிரிந்தது என்ன காரணம்? உதயநிதிக்கு தெரியுமா? தெரியும். 3-4 தலைமுறைகளுக்கு சேவை செய்த பல நடிகைகள் இன்னும் இருக்கிறார்கள். தாய் கிழவியாக இன்னும் இருக்கிறார்கள். இந்த அரசியலை உதயநிதி தெரிந்து கொள்ளுவது நல்லது. எஸ்எஸ்ஆர் குடும்பம் மட்டுமல்ல, பல குடும்பங்கள். மின்சாரம் வந்தது, சம்சாரம் போனது. ஓபி ராமனுடைய மனைவி செண்பக வடிவு வரலாறு தெரியுமா உதயநிதிக்கு? சேலத்தில் கல்லூரி மாணவியாக இருந்த அந்த வடிவு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? பெங்களூரில் குடி வைக்கப்பட்டிருக்கிறார். செண்பக வடிவா செண்பக வடிவு இல்லை சண்முக வடிவான்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு பேர். ஏதோ ஒரு வடிவு. இந்த வடிவுகள் மின்சாரம் வந்தது, சம்சாரம் போனது. இப்படியெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது. பொட்டு கட்டுகிற குடும்பத்திலிருந்து, நாயடம் ஊதுகிற குடும்பத்திலிருந்து வந்த நீங்கள் பெரும் பெரும் வீடுகளில் விளையாடிய வரலாறுகள் உண்டு. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் குடும்பத்தோடு ஆசீர்வாதம் வாங்க கிளம்பியவரை வைகோ தடுத்த வரலாறும் உண்டு. போகும்போது மாவட்ட செயலாளராக போவாய், வரும்போது மனைவியை இழந்துதான் வருவாய். சிலோன் லைலாக்களுடைய கதை, பல கதைகள் இருக்கு. அப்பாவுக்கும் ஒரே பெண் சேவை, மகனுக்கும் ஒரே பெண் சேவை. இப்படி சேவைகள் உடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் கருணாநிதி குடும்பத்திற்கு சேவை செய்யாத குடும்பங்களே கிடையாது. திருச்சி பக்கம் பெண்களெல்லாம் பெரும் தியாகம் செய்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு பெரும் பெரும் தியாகம். அந்த தியாகம் அடையாளத்தோடு தெரிகிறது, அச்சாக தெரிகிறது. இதுதான் கருணாநிதி குடும்பம் செய்த அரசியல் அசிங்கம். அந்த தியாகங்கள் இவர்களை பொறுத்தவரை அடுத்தவன் மனைவியை கொண்டாடுவதுதான் இவர்களுக்கான கொள்கை. இவர்கள் வீட்டில் பல பண்ணையார்கள், மிராசுதார்கள். இவர்கள் விளையாடிய விளையாட்டுக்கு திருப்பி தமிழக அரசியல் தலைவர்கள் வீடுகளிலே, திருச்சி பக்கம் கருணாநிதியும் ஸ்டாலினும் விளையாடாத விளையாட்டே இல்லை. விளையாடுவதற்கே களம் அமைத்தால்தான் காட்சி நடத்த முடியும். இப்படியான ஒரு அசிங்கம் பிடித்த கூட்டம்தான் கருணாநிதி இசைவேளாளர் கூட்டம். மிச்சம் தொச்சம் இருப்பதெல்லாம் இப்பொழுது உதயநிதி விளையாடுகிறார், சபரீசன் விளையாடுகிறார். உங்களுக்கு விளையாட்டு திடல் கட்சிக்காரனுடைய வீடுகள் தான். பல வீடுகளில் பலருக்கு பதவி வருவதற்கு காரணம் உங்களுடைய விளையாட்டுக்கள் தான். நீங்கள் சொல்லுகிறீர்
அப்பாவை காணாம புருஷனை காணாம பொண்டாட்டி செங்கல்பட்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது சொல்லுவதற்கு தகுதி இல்லாத குடும்பம் நீங்கள். அண்ணாநகர் ரமேஷ் எப்படி பச்சை குழந்தையோடு கொல்லப்பட்டான்? பச்சிளம் குழந்தைகளோடு, தாய் தந்தை, அருகில் 2 குழந்தைகள். நஞ்சை தின்னுவிட்டு அல்லது நஞ்சை கொடுத்து கொல்லப்பட்டார்களா அண்ணாநகர் ரமேஷ்? இந்த பாவமெல்லாம் கருணாநிதி குடும்பத்தை சும்மா விடாது. ஈழத்தமிழனை கொண்டுளித்த பாவமே கருணாநிதியுடைய வம்சம் அழிந்து போகும். ஒரு பல வம்சங்கள் அழிந்து போயிருக்கிறது. ஈழத்தில் பலருடைய சந்ததிகள், அந்த வம்சமே அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் இந்த ஒத்தக்கண்ணன் கயவன் கருணாநிதி தன்னுடைய குடும்பம் வாழ்வதற்கு, பல லட்சம் கோடிகளை அனுபவிப்பதற்கு எத்தனையோ சந்ததிகள், அந்த பெயரே, அந்த குடும்பங்களே, அந்த ஆண் வாரிசே இல்லாமல் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். இந்த கொடுங்கோலன், ராஜபக்சே, ஜெயவர்தனாவோடு இவர்கள்தான் இந்திய பார்ப்பனிய திராவிட இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த சதிகளுக்கு உடந்தையே இந்த கருணாநிதி குடும்பம்தான். கருணாநிதி குடும்பம் ராஜபக்சே குடும்பத்தை போல இந்த நாட்டை சுரண்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பது மிச்சம் சொச்சம் உள்ள திமுகவினர். அவர்களும் விலகிவிட்டால் ராஜபக்சே எப்படி தப்பி ஓடினான் குடும்பத்தோடு தப்பி ஓடினான். அதே போன்று தப்பி ஓட வேண்டிய சூழல் வரும். இவர்களெல்லாம் கடலிலே பயணம் செய்து காது தூரம் போய் சேர்ந்தார்கள். இப்படித்தான் இவர்கள் கருணாநிதி குடும்பம் தப்பி ஓட வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை. திமுக பல அரசியல் சமூக சீரழிவுக்கு மொத்தமான ஆதாரங்கள். அதன் விளைவாகத்தான் விஜய் என்ற அரசியலே வேண்டாம். அரசியல் என்பது அது மக்களுக்கானது. மலர் கிரீடம் அல்ல, அது முள் கிரீடம். இந்த முள் கிரீடத்தை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பது என்று அவர் திணறி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்ததே திமுக தான். காரணம், திமுக ஜெயலலிதாவை லாரி ஏற்ற முயற்சி செய்தார், அடித்து விரட்ட முயற்சி செய்தார்கள், மானபங்கப்படுத்தினார்கள், மரியாதை குறைவாக நடத்தினார்கள். ஆதலால் கன்னட பாப்பாத்திக்கு தமிழ்நாடு அரசியலே ஒட்டுமொத்தமாக அவருக்கு காலடியில் விழுந்து கிடந்தது. அதன் விளைவு ஜெயலலிதா மரணமடைகிற வரை கருணாநிதியால் தலை தூக்கவே முடியவில்லை. கருணாநிதி குடும்பம் தலை தூக்கவே முடியவில்லை. ஜெயலலிதா போட்ட ஆட்டம், ஜெயலலிதா செய்த ஊழல், அதை வெறுப்பதற்காக மக்கள் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கினார்கள். அதே நிலைதான் இன்றைக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்களிடமிருந்து அழிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுகவை ஒழிப்பதற்காக மக்கள் கண்டுபிடித்த ஆயுதம்தான், மண்வெட்டிதான் தாவேகா. இதை திமுக காரன் உணர்ந்திருக்கிறானோ இல்லையோ, திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறான். திமுக அழிக்கப்பட வேண்டிய இயக்கம்தான், சமூக விரோதிகள் இயக்கம்தான், திருடுவது தான் கொள்கை. நேருவுக்கும் வேலுவுக்கும் தர்மபுரியில் ஒரு டிஆர்ஓ 400 கோடி வைத்திருக்கிறார் என்று ஒரு நண்பர் சொன்னார். மூர்த்திக்கு கமிஷன் வாங்கி கொடுத்தே 400 கோடி. அப்போ மூர்த்தி எவ்வளவு 1000 கோடி வைத்திருப்பார். மூர்த்தியை போல பல கீர்த்திகள், சேகர் பாபு, இப்படி பல பேர் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு திமுக தான் வழிவகுத்து கொடுத்தது, பாலம் போட்டு கொடுத்தது.
இந்த பாலத்தின் மூலம்தான் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் வெளிநாடுகளுக்கு ஆயிரம் கோடிகளாக கடத்தப்பட்டது. இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அரசியலை மக்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுதுதான் கிடைத்த நபர்கள் இந்த தாவேகா. திமுகவை ஒழித்து விடுவார்கள் என்று பார்த்தால் இவர்கள் திமுகவிடம் மெலோடி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். திமுகவை யார் உரத்து அடிக்கிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் ஆதரிப்பார்கள். உதாரணத்திற்கு விஜயகாந்த், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி பல பேர். இந்த பல பேரில் ஒரு பேராக தாவேக மாறிவிடக்கூடாது. திமுகவை அழித்து முடிக்கிற வரை நீங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும், லஞ்ச லாவணியத்துக்கு எதிராக இருக்க வேண்டும். திமுக ஊழல் செய்கிறது, அதிமுக ஊழல் செய்கிறது என்பதற்காகத்தான் மக்கள் அடையாளமே தெரியாத தாவேகாவிற்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். இந்த வாய்ப்பு திமுக எந்த காலத்திலும் எழுந்து வந்து விடக்கூடாது. திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாசகார சக்தி, ஊழலின் ஊற்றுக்கண். கருணாநிதி செய்த துரோகம் தமிழ்நாடு ஒரு 500 வருடம் பின்தள்ளி போய்விட்டது. அத்தனை ஊழல். ஜெயலலிதா என்கின்ற ஒருவரை கருணாநிதியை எதிர்ப்பதற்காக இந்த மக்கள் கண்டுபிடித்தார்கள். ஜெயலலிதா ஊழல்வாதி தான், கருணாநிதி ஊழலை விட இந்த ஊழல் பரவாயில்லை என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் கருணாநிதி, ஜெயலலிதா மாறி மாறி அதிகாரத்திற்கு வந்தார்கள். அந்த அதிகாரம் கருணாநிதி எதிர்ப்பதற்கு ஜெயலலிதாவை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று மீண்டும் இந்த மக்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். வேறு எந்த காரணமும் இல்லை, ஜெயலலிதாவிடம் எந்த அரசியலும் இல்லை. அத்தனையும் கருணாநிதி எதிர்ப்பு, மக்கள் வெறுப்பு. ஜெயலலிதாவை முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர வைத்தார்கள். கருணாநிதி நொந்து ஜெயலலிதாவெல்லாம் முதலமைச்சரா என்று கற்பனையே பண்ண முடியாத கவலையில் வாழ்நாள் நோயாளியாக மாறியிருக்க வேண்டும். ஜெயலலிதாவை முதலமைச்சராக கருணாநிதி பார்த்த அதே காலத்தில் விஜயை முதலமைச்சராக பார்ப்பதற்கு கருணாநிதி உயிரோடு இருந்திருக்க வேண்டும். கருணாநிதி இதை கண்டிப்பாக பார்ப்பதற்கு உயிரோடு இல்லையே என்கின்ற வருத்தம் நமக்கு. இறந்து போன பிறகும் சுடுகாட்டுக்கு போவதற்கு லஞ்சம் கொடுத்த ஒரே ஆள் கருணாநிதி தான். குழுவாடி ரமேஷுக்கு 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது அந்த உத்தரவை வாங்குவதற்கு. 12 மணிக்கு இரவில் நீதிமன்றம் கூடி சுடுகாட்டுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்த ஒரு நபர் கருணாநிதி. சுடுகாட்டில் படுப்பதற்கு மெரினா கடற்கரையில் படுப்பதற்கு கோடிகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கருணாநிதியுடைய அரசியல் தள்ளி போய்விட்டது. கருணாநிதி என்ற ஒரு கயவன் அழிந்தான். இதுதான் அன்றைய மக்களுடைய மனநிலையாக இருந்தது. எம்ஜிஆர் இறந்த பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம், தமிழ்நாடே கண்ணீர் சிந்தது, இன்னும் சிந்திக்கொண்டே இருக்கிறது. கருணாநிதி மரணம் அன்றே மறந்து விட்டது. மாசேதுங் சொல்லுவதைப் போல சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது கருணாநிதி மரணம், சிலருடைய மரணம் மழையை விட கனமானது மாவோ சொல்லுவார், மாசேதுங் சொல்லுவார். அதே போன்றுதான் கருணாநிதியை பொறுத்தவரை தமிழ் நாட்டு அரசியல் பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய இருட்டடிப்புக்கு உள்ளான காலம். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிற நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.